அவர் கட்டளையிட அது நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே அவர் சொல்லின தேவன் சொல்லி உண்டாயிடுச்சு. அந்த தேவன் அந்த வார்த்தையை உச்சரிக்க இறை வார்த்தையை விசுவசிக்க உங்க வாழ்க்கையில எதெல்லாம் இணைந்து வந்துருக்கீங்களோ எதெல்லாம் என்ன செய்யப்படுறாங்க இருக்க செய்யப்படுறாங்க. அது ஒரு பொருளாதார தேவையா இருக்கலாம், இல்ல வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், ஒரு வியாதியா கூட இருக்கலாம். எப்படிப்பட்ட வார்த்தை அனுப்பி உங்களுக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை தர போறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் இப்படியாக சொல்கிறது. எடுத்து வாசிப்போம். திருப்பாடல் 107வது அதிகாரம் 20வது வசனம். சங்கீதம் 107:20. தம் வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார், அழிவில் நின்று அவர்களை விடுவித்தார், அழிவில் நின்று அவர்களை விடுவித்தார். உங்களுடைய தேவைகளுக்கு அவர் என்ன செய்யறாரு? அவருடைய வார்த்தையை அனுப்புறாரு. நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறோம்? இறை வார்த்தை நமக்கு இப்படியாக சொல்லுது, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கு. எத்தனை பேர் இன்றைக்கி நான் வந்து கவலைப்படாமல் இருக்கிறேன் அப்படின்ற கையை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். எனக்கு கவலையே இல்லை, நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த ஒரு சகோதரன் ஒரு சகோதரி தான் கையை தூக்குறாங்க. அது கூட எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். ஆண்டவருடைய வார்த்தையை விசுவசிக்கக்கூடிய மகனாக நம்ம இருந்தோம் பண்ணுறோம். நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கக்கூடாது? கவலை இருக்கக்கூடாது. கவலைப்படுறது ஒரு பாவம். கவலைப்படுறது பாவம், பயம். இன்றைக்கி அநேகருக்கு பயத்தை தான் நம்ம பார்க்குறோம். எதிர்காலத்தை குறித்து பயம், பிள்ளைங்களை குறித்து பயம், செய்யக்கூடிய தொழிலை குறித்து பயம், குடும்பத்தாரை குறித்து. சிலர் வந்து மனிதர்களை பார்த்தே பயப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் இங்கே தான் இருக்கிறீங்க, வேறு எங்கேயும் இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பயந்தோம்னா ஆண்டவர் விசுவசிக்கலன்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்லியிருக்கிற வசனத்தில் அநேக இடத்துல அஞ்சாதீர்கள், நம்பிக்கையில் தளராதீங்க, ஏனெனில் நானே உன்னுடைய கடவுள்னு சொல்கிறார். ஏசாயா 41:10 இப்படி தான் சொல்லியிருக்காரு. பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க சொல்லியிருக்கார். திரும்ப சொல்கிறீங்களா பக்கத்தில்? பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, ஆண்டவர் உங்களோட இருக்கார், உங்களை விடுவிக்க அவர் போதுமானவர், உங்களை விடுவிக்க அவர் போதுமானவர். சொல்லுங்கள், பயப்பட சொல்லுங்கள், 2-3 முறை சொல்லிக்க. பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, ஆண்டவர் இருக்கார். பிரைஸ் தி லார்ட். நாம் ஆராதிக்கிற தேவன் கல்லோ மண்ணோ மரமோ கிடையாது. தயவு செஞ்சு என்ன செய்யணும்? எப்போவுமே நம்ம நினைவில் வச்சுக்கணும். ஜீவனோடு இருக்கிறார். அவரை நம்பி தான் நம்ம வந்திருக்கிறோம். அவரை நம்பி வந்தவங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. அது பயமாக இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், ஒரு பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம். அப்பாவை நம்பி வந்தோம்னா கட்டாயம் உள்ள தேவைகளை அவர் சந்திப்பார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இப்போ இயேசு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் இப்படி தான் புரிஞ்சு வச்சிருக்காரு. இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்கிற அந்த தேவன் மீது ஆபிரகாம் விசுவாசம் வைத்திருந்தார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். அந்த அளவுக்கு விசுவாசம் நம்ம இருக்கிறோமா பாருங்கள். யூதர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒரு தொழுகை கூட தலைவர் இருந்தார். யாயிர்னு சொல்லக்கூடிய ஒரு தொழுகை கூட தலைவர் இருந்தார். மார்க் 5வது அதிகாரத்தில் 22வது வசனத்தில் இதை குறித்து பார்க்கலாம். மார்க் 5:22. தொழுகை கூட தலைவர்கள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து இயேசுவை கண்டு அவர்கள் காலில் விழுந்து, என் மகள் சாவும் தருவாயில் இருக்கிறார், நீர் வந்து அவள் மீது உடைய கைகளை வையும், அப்பொழுது அவர் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த யாயிர் தன்னுடைய மகளுக்கு ஒரு வியாதி வந்த மாத்திரத்திலே இயேசுவை தேடி வரல. நாமளும் என்ன செய்கிறோம்? இன்றைக்கி ஒரு வியாதி வந்த உடனே எங்கே போகிறோம்? முதல்ல ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டோக்கன் வாங்கி வச்சுருமா, பூசைக்கு போயிட்டு வந்து நம்ம என்ன செய்வோம்? ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். முடிவு பண்ணிட்டோம், பூசைக்கு போயிட்டு வந்து இல்லை ஜபக்கூடத்துக்கு போயிட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். முன்கூட்டி என்ன செய்கிறோம்? நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. டோக்கன் சீக்கிரமாக. அப்போ ஆண்டவர் சுகமாக்க மாட்டாரா? அவர் ஜீவனோடு தானே இருக்கார். அவர் சொல்லியிருக்காருல்ல, வார்த்தை அனுப்பி அவர்களை விடுவித்தார்னு போட்டு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறோம்னா, ஆலயத்துக்கு போயிட்டு ஜபக்கூடத்துக்கு போயிட்டு வந்து பிள்ளைக்கு ரொம்ப காய்ச்சலாக இருக்குது, போயிட்டு வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். இப்போ டோக்கன் என்ன செய்யணும்? முன்னாடியே போய் டோக்கன் வாங்கிட்டோம்னா சீக்கிரத்தில் பார்த்துட்டு வந்துடலாம். அந்த எண்ணத்தில் இருப்போமே கண்டி ஆண்டவர் சுகமாக்கிடுவார், ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரு, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்காரு, நம்ம ஒரு நாளைச்சு நம்புகிறோமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் இதை விசுவசித்தார். தன்னுடைய 75வது வயதில் அவருக்கு வாக்குத்தத்தம் கிடைக்குது.
நான் உன்னை பெரிய இனமாக்குவேன், கடல் மணலை போல வானத்து விண்மீன்களை போல நான் பெருகச் செய்வேன்னு சொல்லிட்டார். 75 வயதில் அவர் நம்புகிறார், கண்மூடித்தனமாக நம்புகிறார். அடுத்த சில ஆண்டுகள் போகுது, 90 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்போ அவருக்கு குழந்தை பிறக்கல. ஆனாலும் அவர் என்ன செய்கிறாரு, அந்த உறுதியெல்லாம் இருக்கார். திரும்ப ஆண்டவர் வந்து காட்சி கொடுத்து பேசுகிறார், நான் உன்னை பெரிய இடமாக்க போகிறேன், கடல் மணலை போல் வானத்து நட்சத்திரம் போல தான் சொல்கிறார். அப்போவும் அவருக்கு அந்த பிள்ளை பேர் கிடைக்கல. இந்த மாதிரி ஒரு ஊழியரோ இல்லைன்னா ஆண்டவரோ ஒரு வாக்குத்தத்தத்தில் சொல்கிறாருன்னா எத்தனை பேர் அதை நம்புகிறோம் நிற்கிறோம். ஆனால் என்ன சொல்லுவோம், ஆண்டவரை நான் விசுவசிக்கிறேன். எத்தனை பேர் இயேசு விசுவசிக்கிறீங்க? கையை வைத்து காட்டுங்க பாருங்கள். எல்லாருடைய கையை மேலே எழும்பிருச்சு இல்லையா? எத்தனை பேருக்கு கவலையே இல்லை? கையை வைத்து காட்டுங்க பாருங்கள். 2 கை தான் இருக்குது, 3 கை தான் இருக்குது, 4 கை இருக்குது. அப்போ கவலை வந்துச்சுன்னா உண்மையாக நம்ம அவரை விசுவசிக்க முடியல. அவரை நம்பினோம்னு நம்ம கவலைப்பட மாட்டோம். சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்காங்க வீட்டில் இல்லையா? பிள்ளைங்களுக்கு ஈவினிங்கில் ஸ்கூல் முடிச்சு வந்தோடனே சில ஸ்நாக்ஸ்லாம் கொடுப்பாங்க. அது என்ன தேவைன்னு பேரண்ட்ஸுக்கு தெரியும். வரும்போது என்ன செஞ்சுருவாங்க, ஈவினிங் டைமில் அவங்க ரெடி பண்ணி வச்சுருவாங்க. எந்த பிள்ளையாவது அதை நம்பாமல் வந்துச்சுன்னா என்ன செய்யும், சந்தேகப்பட்டு அழுதுகிட்டே வரும். ஆனால் நம்புகிற பிள்ளைங்க என்ன செய்யும், நேராக வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஷூவை கழட்டி போட்டுட்டு, மம்மி சாப்பிட என்ன வச்சுருக்கேன், முதல்ல கொடு எனக்கு. கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? உரிமையோடு கேட்பாங்க, கவலைப்பட மாட்டாங்க. கண்டிப்பாக மம்மி ஏதாச்சும் செஞ்சு வச்சுருப்பாங்க, டாடி செஞ்சு வச்சுருப்பாங்க சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, இயேசுவுக்கே புகழ். இந்த யாயிரமே அப்படி தான் இருந்தார். யூதர்களுடைய அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா யூதர்களிடையே அவங்களுக்கு ஒரு சோதனை இருந்துச்சு. என்ன சோதனைன்னா, இயேசுவை வந்து மெஸ்ஸியாவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. யாராச்சும் அப்படி இயேசுவை மெஸ்ஸியாவை ஏற்றுக்கொண்டா அவங்க என்ன செஞ்சுருவாங்க, தொழுகை கூடத்தை விட்டு புறம்பாக்கிடுவாங்க, ஒதுக்கி வச்சுருவாங்க. அவங்க வந்து ஆலயத்துக்கு வரக்கூடாது, பிறரோடு பேசக்கூடாது, பழகக்கூடாது. சொல்லுவாங்களே, நாட்டாமை வந்து எட்டுப்பட்டிலேருந்து தீர்ப்புனால தள்ளி வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதுபோல் அவங்களோட அண்ணன் தண்ணிலாம் பழங்கக்கூடாது, உறவுகள் யாரும் பேசக்கூடக்கூடாது. அப்படி ஒரு சோதனை இருந்துச்சு. ஏன்னா யூத சமுதாயத்தில் அந்த தொழுகை கூட தலைவர்கள்லாம் யூதர்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, தங்களை வந்து ஒரு பெரிய மனிதர்களாக கருதுனாங்க, ஒரு உயர்வானவங்க. மற்ற மக்களை பார்க்கும்போது அவங்க ஒரு ஸ்பெஷலான ஆட்கள், நிறையா ஜபிக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க, இறை வார்த்தை வாசிக்கிறவங்களாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அது இருக்கிற ஜனங்களே பார்த்திங்கன்னா தன்னை ஒரு மேன்மையான ஒரு இனமாக கருதுனதுனால அவங்களுக்குள்ள ஒரு கமிட்டி போடுறாங்க, ஒரு மீட்டிங் போடுறாங்க. போட்டதில் வந்து ஒரு கலந்து ஆலோசனை பண்ணும்போது சொல்கிறாங்க, இயேசுவை யாருமே மெஸ்ஸியாவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படி ஏற்றுக்கிட்டிங்கன்னா தொழுகை கூடத்தில் உங்களை புறம்பாக்கிடுவோம், ஒதுக்கிடுவேன்னு சொல்கிறாங்க. இந்த தொழுகை கூட தலைவர்கள்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போடும்போது யாயிரமே அதில் உடன்பட்டிருந்தார். யாயிரமே அதில் ஒரு மெம்பராக இருந்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எனவே யாயிர் உடனே அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை போட உடனே, சிக்கான உடனே இயேசுக்கிட்ட போகலை. அவருக்குள்ள என்ன ஆகிப்போச்சு, ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ, மக்கள் எல்லாரும் ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ, தொழுகை கொடுத்துட்டு நம்மளை விலக்கி வச்சுருவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் இருந்துச்சு. இன்றைக்கி நம்மளே ஆலயத்துக்கு வரதுக்கு என்ன செய்வோம், ஒரு பைபிள் எடுத்துகிட்டு சொன்னால் நம்மளெல்லாம் பெந்தகோஸ்தா நினச்சிட போகிறாங்க, பெந்தகோஸ்து சபைக்கு போகிறத நினச்சி பைபிள் எடுத்துகிட்டு வந்து என்ன செய்வோம், இன்றைக்கி வெக்கப்படுறோம். யாரும் அப்படி தான் இருந்தார். ஆரம்பத்தில் அவர் இயேசுகிட்ட போய் தான் சுகமாக இருக்கும். அவர் என்ன செய்கிறாரு, நிறைய ட்ரீட்மெண்ட் பார்க்குறாரு, நிறைய வைத்தியர்கள்லாம் கூப்பிட்டு வந்து நிறைய செலவு பண்ணி பார்க்குறாரு. பலன் எதுவும் இல்லை. வசனம் சொல்லியிருக்கு சாலமோன் ஞானம் 16:12, மருந்தோ பச்சையிலையோ ஒரு மனிதனுக்கு நலம் அளிக்கிறது இல்லை. ஆண்டவர் உம்முடைய சொல்ல எல்லா மனிதருக்கும் நலம் அளிக்கும். அவருடைய வார்த்தை தான். ஒரு வியாதியாக இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், இயேசு அவருடைய காயத்தினால நீங்கள் சுகமாயிட்டீங்கன்னு சொல்லுங்கள். திரும்ப 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 அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது, விசுவசிக்கும் பொழுது அந்த வார்த்தையுடைய வல்லமே உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இறை வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. சொல்லியிருக்கார் எபிரேயர் 4:12, கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. அதோடைய காரியத்தை செய்ய முடியாது. ஒரு மனித வார்த்தை ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன பிள்ளை 2 வயசு 3 வயசு பையனை கூப்பிட்டு, தம்பி ராஜா இந்த காரியத்தெல்லாம் செய்ப்பா, கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வந்து கொடுப்பா, இந்த வேலையை செய்ப்பான்னு சொன்னா செஞ்சுருவாங்க. சின்ன பிள்ளைங்க ஓடி போயிட்டு செய்வாங்க. வெரி குட் வெரி குட் அப்படின்னு சொன்னால் ரொம்ப உற்சாகமாகிடுவாங்க. அதே பையனை பார்த்து நீ உருப்படவே மாட்டேன், நீ ஒன்றுத்துக்கும் லாய்க்கே இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பையனுடைய முகம் எப்படி இருக்கும், உற்சாகமாக இருக்குமா சோர்வாக இருக்குமா? ஒரு மனிதர் பேசக்கூடிய வார்த்தையே சந்தோஷத்தையும் கொடுக்குது, சோகத்தையும் கொடுக்குது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு மனுஷன் கோபமாக திட்டின உடனே அந்த திட்டு வாங்குற எப்படி சூழ்நிலை எப்படி இருக்குது, மனசெல்லாம் வந்து கடினமாகிடுது, முகம்லாம் மாறிடுது, வாட்டமாகிடுது. நிறைய பேர் திட்டு வாங்கியிருப்பீங்க. வீட்டுக்கார்ட்ட திட்டு வாங்கியிருக்கலாம், இல்லை நாத்தனார்கிட்ட மாமியார்கிட்ட திட்டு வாங்கியிருக்கலாம். அப்போ உங்களுடைய மனசில் எப்படி இருக்கும் தெரியும். ஒரு மனிதர்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தையே ஒரு விளைவை கொண்டு வருது.
ஒரு தாக்கத்தை கொண்டு வருது. அப்போது சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. அந்த வார்த்தையை சொல்லணும். எந்த வியாதியாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த வார்த்தையை சொல்ல 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 அது உங்கள் வாழ்க்கையிலேருந்து வெளியே போயிடும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இது ஆபிரகாம் அறிந்து வைத்திருந்தார். இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்கச் செய்கிறவருமாகிய ஆண்டவர் மீது ஆபிரகாம் நம்பிக்கை கொண்டிருந்தார். பிரைஸ் தி லார்ட். எப்படி ஒரு நம்பிக்கை பாருங்கள், எப்படியான ஒரு விசுவாசம். கடைசியாக அவருக்கு 99 வயசு ஆகி போச்சு. அப்போவுமே என்ன சொல்கிறாரு பாருங்கள், 17வது வசனம் தொடக்க நூல் ஆதியாகமம் 17 முதல் வசனத்தை வாசிங்க. தூஷா மாதிரி ஆபிரகாமுக்கு வயது 99 இருந்தபோது ஆண்டவர் அவருக்கு தோன்றி, நான் எல்லாம் வல்ல இறைவன், எனக்கு பணிந்து நடந்து மாசற்றவனா இரு, உனக்கும் எனக்கும் இடையே ஒரு உடன்படிக்கையை நான் ஏற்படுத்தி கொண்டேன், உன்னை மிக மிக பெருக செய்வேன் என்றார். பிரைஸ் தி லார்ட். ஒரு பிள்ளைக்கு அங்கே வாய்ப்பு இல்லை. 75 வயசில் வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு, 90வது வயசில் திரும்ப பார்த்து சொல்கிறாரு. இப்போ 99 ஆகி போச்சு. நமக்கு அந்த மாதிரி இருந்துச்சு, நம்ம என்ன சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து? அதனால் வேலை இருந்தால் பாருங்கப்பா, ஏன்ப்பா என்னை கஷ்டப்படுத்துறீங்க? எப்போவுமே கேட்க மாட்டோம்மா. ஒரு 6 மாதம் 1 வருஷம் கூட நம்ம இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறோம், ஒரு ஜபத்தில் கேட்குறோம். அது நடக்கலாம், உடனே என்ன செஞ்சிடும், நம்ம சோர்ந்து போயிடும், முணுமுணுக்க ஆரம்பிச்சிடும். ஆண்டவனுக்கு கண் இருக்கா, காது இருக்கா, நான் தொடர்ந்து வரேன், ஆலயத்துக்கு வரேன்னு ரெடிமேட் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் போல் ஆண்டவர் உடனே கொடுக்கணும், நம்ம கட்டாயப்படுத்தும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். ஆபிரகாம் காத்திருந்தார். இங்கே யாயிரம் என்ன செய்கிறாரு, அவருடைய ப்ரிஸ்டேஜ் இஷ்யூனால என்ன செய்கிறாரு, ஆண்டவர்கிட்ட உடனே போகாமல். இன்றைக்கி நிறைய ஆண்கள் என்ன செய்வாங்க, ஒரு டாஸ்மார்க்குக்கு போகணுன்னா என்ன செஞ்சிருவாங்க, தைரியமாக போயிடுவாங்க. கையில் ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வெக்கப்பட மாட்டாங்க, தைரியமாக போவாங்க. ஆனால் ஒரு பைபிள் எடுத்துகிட்டு போக சொன்னால், என்ன பிரதர் பைபிள்லாம் எடுத்து சொல்கிறீங்க? ப்ரேயருக்கு வரோம், ப்ரேயருக்கு வருவோம், பூசைக்கு வந்தால் கூட சரி, நான் எதுக்கு பைபிள் எடுத்து வரணும்? என்னை பார்க்குறோம் என்ன செஞ்சுருவாங்க, இவன் பெந்தகோஸ்துக்கு போயிட்டான், வேறு சபைக்கு போயிட்டான்னு சொல்லிடுவாங்க. வெக்கப்பட்டோம். இவருமே வெக்கப்பட்டார், யார் வெக்கப்பட்டார். அப்போது நிலைமை ரொம்ப மோசமாகி போச்சு. நிலைமை மோசமானதுனால எங்கே போகிறார் கடைசியாக, நம்மளை போல் ஆண்டவர்கிட்ட போகிறாரு. பிரைஸ் எல்லாம். Praise the Lord. இப்போது நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் நம்ம எல்லாருமே எங்கே போகிறோம், கஷ்டம் வந்துருச்சு, டாக்டர் சொல்லிட்டாங்க இதெல்லாம் சுகமாக்க முடியாது, இது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்து நம்ம எங்கே போவோம், ஆண்டவர்கிட்ட போவோம். ஆண்டவர் வந்து உங்களை ரொம்ப 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 நேசிக்கிறார். அவர் அடிக்கடி உங்களை பார்க்கணும், உங்களை டெய்லி சந்திக்கணும்னு அப்பா விரும்புகிறார். அப்போ அவர் உங்களுக்கு என்னத்தை கொடுத்தா நீங்கள் அவரை போய் பார்ப்பீங்க? சுகத்தை. கஷ்டத்தை கொடுத்தா தான் அவர் வந்து பார்ப்பீங்க. அப்போ ஆண்டவர் வச்சுருக்காரு, சில காரியத்தை வச்சுருப்பார். யாருக்கு எதை கொடுத்தா தேடி வருவாங்க சொல்லிட்டு. அவர் அப்படிப்பட்டவர் இல்லை, ஒரு பேச்சுக்காக சொன்னோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Hallelujah. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே அப்போ நன்றி. யாயிரம் போய் கூப்பிட்ட உடனே இயேசு என்ன செய்கிறாரு, வாங்க போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அப்படி போகும்பொழுது அவரை சுற்றி நிறைய கூட்டம், ஏராளமான திரளான கூட்டம் நடந்து போகிறாங்க. இயேசு போகிறார், ஏதோ ஒரு அற்புதம் நடக்க போகுது, ஜனங்க போகிறாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது 12 வருஷம் ரத்தப்போக்குள்ள ஒரு பெண்மணி, அவங்களும் பார்த்தீங்கன்னா தனக்குள்ளதெல்லாம் என்ன செய்கிறாங்க, மருத்துவர் பலர்கிட்ட செலவு செஞ்சு பார்த்துட்டாங்க. செங்கல்பட்டில் ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்கலாம், ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கலாம், சுகமாவில் அப்போலோவில் பார்த்துருக்கலாம், ராமச்சந்திராவில் பார்த்துருக்கலாம். நிறைய தனக்குள்ளதெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, அந்த காலத்தில் இருந்த பெரிய பெரிய மருத்துவமனையில் தனக்குள்ளதெல்லாம் செலவு பண்ணி பார்த்தாங்க, சுகமாவில். அப்போ இயேசுவை பற்றி அவங்க கேள்வி போடுறாங்க. இயேசுன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் நிறைய அற்புதங்கள்லாம் செய்கிறாரு, அவர்கிட்ட போனால் அவங்க வியாதி சுகமாயிரும். யாரும் சொல்ல கேள்விப்பட்டு எப்படியாவது அவரை பார்க்கணும், இயேசுவை எப்படியாவது சந்திக்கணும், அவங்களுக்குள்ள என்ன செய்யுது, ஒரு தாகம். அப்போ என்ன செய்கிறாங்க, யூத சமுதாயத்தில் தீட்டு உள்ளவங்க, ஒரு மாதவிடாய் காலத்தில் உள்ள பெண்கள் ஆண்களை வந்து தொடக்கூடாது, ஆண்களுக்கு முன்பாகவும் வரக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே அந்த நன்றி. நாட்களில் யூத ஆண்கள் ஒவ்வொரு பேரும் என்ன செய்வாங்களாம், காலையில் கண் முழிச்ச உடனே அப்பா என்ன நீ பெண்ணா பாடிக்கலாம், அதுக்காக உங்களுக்கு நன்றின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஜபமே அப்படி தான் இருக்குமா, ஒரு இழிவாக தான் நினச்சிருக்காங்க, நடத்தியிருக்காங்க. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் உடைச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா, பெண்களுக்காக ஆண்டவர் எவ்வளோ இறக்கமாக எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு பாருங்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அப்போ பாருங்கள், இவர் வந்து இந்த ரத்தப்போக்குள்ள பெண்மணி தனக்குள்ளே சொல்லி கொடுறாங்க. எப்போ சொல்கிறாங்க, வீட்டில் வேலை பார்க்கும்போதெல்லாம் சொல்கிறாங்க, இயேசு வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது, தொட முடியாது, ஆனால் நான் மறைஞ்சு போய் என்ன செய்வேன், உடைய ஆடையை தொட்டாச்சு
நான் சுகமாயிருவேன். அவங்க விசுவாசம் பாருங்கள், இயேசுவை தொல்லனா கூட பரவாயில்ல, அவருடைய ஆடை தொட்டால் நான் சுகமாயிருன்னு விரும்புகிறாங்க. பிரைஸ் எல்லாம் Praise the Lord. தனக்குள்ளேயே சொல்லி கொண்டாருங்க, தனக்குள்ளே சொல்லி கொண்டு அதை கன்ஃபர்ஸ் பண்ணுறாங்க. அப்பப்போ என்ன செய்கிறாங்க, ஞாபகம் வரும்போதெல்லாம் இயேசுவோடைய ஆடையை தொட்டாது நான் சுகமாயிடணும், இயேசுவோட ஆடையை தொட்டால் சுகமாக, அது விசுவாசத்துலேயே இருக்காங்க, ஜபிக்கிறாங்க. அது வந்து 1 மாதமாக இருக்கலாம், 2 மாதமாக இருக்கலாம், இல்லை 1 வருஷம் கூட இருந்திருக்கலாம். பிரைஸ் எல்லாம் Praise the Lord. தனக்குள்ளே செலவு பண்ணி பார்த்து முடியல. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, இயேசுவை சந்திக்க வரும்போது கூட்டமாக வந்து நெரிசலில் வரும்போது இயேசு என்ன செய்கிறாங்க, தள்ளுமுள் வந்தோடனே இடிச்சிட்டு வரும்போது இந்த பெண்மணியும் இயேசுவோடைய ஆடையை தொட்டுறாங்க. தொட்ட மாத்திரத்தில் அவங்களுக்கு ஒரு சுகம், ஒரு விடுதலை கிடச்சிச்சு. கரங்களை தட்ட மாட்டீங்களான்னு இருக்கு. அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, தனக்கிட்ட இருந்து ஒரு வல்லமை வெளியே போகிறத அவர் பார்க்குறாரு. திரும்பி பார்க்குறாரு கூட்டத்தில், யார் என்னை தொட்டா, யார் என்னை தொட்டான்னு கேட்குறாரு. இப்போ சீடர்கள்லாம் சொல்கிறாங்க, என்ன ஆண்டவர் இவ்வளோ கூட்டம் தள்ளு முள்ளோடு வராங்க, யாராச்சும் இடிச்சிருப்பாங்க, நீங்கள் தொட்டா இல்லை என்கிட்ட இருந்து ஒரு வல்லமை வெளியே போச்சுன்னு சொல்கிறார். இப்போ வல்லமை வெளியே போச்சுன்னு சொன்னோடனே யாயிர் வந்து அந்த இடத்துல இருக்கிறார். யாயிர் தான் கூப்பிட்டு போகிறாரு, தன்னுடைய பெண்ணுக்காக எப்படியாவது விடுதலை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி வேக வேகமாக கூட்டிகிட்டு போகிறார். ஏற்கனவே இங்கே கூட்டம், வெளியே வல்லமை வெளியே போச்சுங்க. ஐயோ நம்ம பொண்ணை சுகம் பார்க்கணும்னு பார்த்தா இவர் வேறு இங்கே வல்லமை வெளியே போச்சுங்கிறாரு. ரைஸெல்லாம் ஆண்டோடைய வல்லமை ஒரு நாளும் குறையாது. நினச்சிருக்கலாம் ஒருவேளை யாயிரு, என்னடா இது இந்த நேரத்தில் போய் யார் தொட்டாங்கிறாரு, அதுவும் வல்லமை வெளியே போச்சுங்கிறாரு, நம்ம பிள்ளைய சுகம் மக்களம் வந்தோம்னா இவர் டிலே பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு அவசரம், யாருக்கு அவசரம். ஆனால் அந்த நேரத்தில் இயேசுவோடைய குணாதிசயம்னா, ஏதாச்சும் ஒரு அற்புதம் செஞ்சிட்டாருன்னா இது யார்கிட்டையும் சொல்லாதீங்க, வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார். ஏன் சொல்லக்கூடாது, சொன்னாக்கா அவருடைய திட்டம் நிறைவேறாமல் போயிடும். சிலுவையில் பாடுகள் பட முடியாது, பிரபல்யம் ஆகிடுன்றதுக்காக என்ன செஞ்சிடுவார், ஒரு அற்புதம் நடந்த உடனே யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லுவார். ஆனால் இந்த அம்மா என்ன சொல்லுது, இல்லை ஆண்டவரே நான் தான் வந்து தொட்டேன், எனக்கு இந்த மாதிரி ரத்தப்போக்கு இருந்துச்சு, 12 வருஷமாக இருந்துச்சு, நான் அதனால் டாக்டருக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணி பார்த்துட்டேன், நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், எனக்கு விடுதலை கிடைக்கல, அதனால் ஒருத்தவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டேன், அதெல்லாம் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருந்தேன், எப்படியாச்சும் உங்களை சந்திக்கணும்னு சொல்லி. அப்போ இந்த அம்மா எல்லா கதையும் சொல்லுது. என்ன சொல்லுது, அப்போலாவுக்கு போனேன், ஸ்கேன் பண்ணாங்க, ரிப்போர்ட் எடுத்தாங்க, ஐசியூவில் கொண்டு போய் போட்டாங்க, ஒரு 7-8 லட்சம் நிறையா சொல்கிறாங்க. அந்த நாட்கள் எந்தெந்த ஹாஸ்பிட்டல் இருந்துச்சோ அதெல்லாம் சொல்லியிருக்கு, விவரமாக சொல்கிறாங்க. இயேசுவும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக கேட்டுட்ருக்காரு. ஹல்லேலூயா, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க, மரியே வாழ்க. நாமும் கூட சில நேரத்தில் சில தேவைகளுக்காக ஜபிக்கும் பொழுது ஆண்டவர்கிட்டருந்து பதில் வராது போல் இருக்கலாம், ஆண்டவர்கிட்டருந்து பதில் வராது போல் இருக்கலாம். உங்களுடைய வராமல் பிரச்சனை ஒரு வேளை பெருசாகுதுன்னா இயேசு உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறான்னு அர்த்தம். பிரைஸ் எல்லாம் Praise the Lord. உங்கள் பிரச்சனை பெருசாச்சுன்னா இயேசு உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்ய போகிறான்னு அர்த்தம். திரும்பி பார்த்து சொல்கிறீங்களா, உங்களுக்கு பிரச்சனை பெருசாகிடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் இயேசு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். சொல்லுங்கள், சொல்லும்பொழுது ஒரு அற்புதம் சொல்லுங்கள். உங்கள் பிரச்சனை பெருசாகுதா, இயேசு அதோட பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாருங்கள், ஆபிரகாம் கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டு காலம், 24 ஆண்டு காலம் அவர் காத்திருக்கிறார். இப்போ யாருக்கு அவசரம், யாருக்கு ரொம்ப அவசரம். அந்த அம்மா எல்லா கதையும் சொல்லிகிட்டு இருக்கு பொறுமையாக, இவரும் கேட்டுகிட்டே இருக்கார். காலம் தாமதம் போல் இருக்கும். அதனால தான் நம்ம வாழ்க்கையில் சில தேவையில் ஆண்டுட்டு வந்து ஜெபிக்கிறோன்னா, ஒருவேளை காலம் தாமதமாகுதா, பெரிய அற்புதம் வாழ்க்கையில் ஆண்டை செய்ய போகிறான்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. ஹல்லேலூயா, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. இயேசுக்கே எப்பெல்லாம் நன்றி. நம்மளுடைய ஜெபங்கள் வந்து நமக்கு டிலே ஆகுதோ, நம்மளை ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, விசுவாசம் உள்ள வீரராக வீராங்கனையாக உருவாக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, இயேசுக்கே புகழ். இயேசுக்கே இப்போ அது புகழ். போல் இங்கே பாருங்கள், இந்த அம்மா எல்லாத்தையும் சொல்லணும், எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருக்கும்போது வீட்டிலேருந்து ஒரு ஆள் வந்துட்டான். யார் வீட்டிலேருந்து, யாயிர் வீட்டிலேருந்து வேலை செய்கிற ஒரு ஆள் வந்துட்டான். ஏன்னா அவன் பார்க்குறான், ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க, ஒரு டாக்டர் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா ரொம்ப சீரியஸாக இருக்குது, முடியாதுன்னு சொல்லி செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது உயிர் பிரிஞ்சு போச்சு. இப்போ அந்த வேலைக்காரன் பார்த்துட்டான். உடனே என்ன செய்கிறான், எஜமானுக்கு ஓடி போய் சொல்லுன்னு தகவல் கொடுக்குறாங்க. இப்போ கொடுக்கணும்னு ஓடி வரான், வேகமாக வரான். வாசிக்கலாம், 35வது வசனம் வாசிங்க, மார்க்கு 5:35. அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தபோது தொழுகை கூட தலைவரின் வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டால்
போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீங்கன்னு என்று கேட்டார். பிரைஸ் எல்லாம் Praise the Lord. இன்றைக்குமே நீங்கள் சில காரியத்தில் ஜபிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு திருமணத்துக்காகவோ இல்லை ஒரு பிள்ளை பேருக்காக ஒரு சில காரியத்தை ஜபிக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஆள், உங்கள் உறவினராக இருக்கலாம், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஆளாக இருக்கலாம். போதும் போதும் நீ ஜபிச்சதெல்லாம், இதுக்கு மேலே நீ ஜபிக்கிறது வேஸ்ட்டு. அது அவ்வளோ போராட்டமான சூழ்நிலை அங்கே உருவாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. சில மனிதர்களை பயன்படுத்தி நம்ம விசுவாசம் குலைக்கும்படியாக பிசாசு சில நேரத்தில் சில ஏவுதல் கொடுக்கறது உண்டு. நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. இங்கே பாருங்கள், நீ இனிமேல் போதகரை தொந்தரவு பண்ணாதீங்க, உன்னுடைய மகள் இறந்து போயிட்டான்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே இயேசுவோடைய காதில் தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் கேட்டதுன்னு போடல, விழுந்ததுன்னு என்னது, லைட்டாக கேட்குது. அரசல் புரசலாக கேட்குற மாதிரி லைட்டாக கேட்குது. ஒரு காதில் வாங்கிட்டார். வாங்கினோன்னு ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு யாயிரை பார்த்து, அஞ்சாதி, நம்பிக்கையை மட்டும் விடாதீன்னு சொல்ல. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அவன் பார்த்துட்டு வந்தவன் சொல்கிறான், செத்து போயிட்டா தொந்தரவு பண்ணாத. இயேசு அப்போ என்ன சொல்கிறாரு, நீ பயப்படாத, விசுவாசத்தோட இருன்னு சொல்கிறாரு. திரும்பி பார்த்து சொல்லிங்களா, நீங்கள் பயப்படாதீங்க, விசுவாசத்தோட இருங்க. சொல்லுங்கள், எந்த காரியத்துக்காக நீங்கள் பயந்துட்டு இருக்கீங்களோ சொல்லுங்கள், பயப்படாதீங்க, விசுவாசத்தோட இருங்க, நம்பிக்கையோட இருங்க. சொல்லும் பொழுதே சில பேர் இருக்கிற பயம் வெளியே போகிறத பார்க்குறேன். பயம், சூழ்நிலையை பார்த்து பயம், சில காரியங்கள் நிறைவேறலன்னு ஒரு பயம். இன்றைக்கி பயத்தோடு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் சொல்லும் பொழுது அந்த பயம் வெளியே போகும். சொல்லுங்கள், ஒரு 2-3 முறை சொல்லுங்கள், பயப்படாதீங்க, விசுவாசத்தோடு இருங்க, பயப்படாதீங்க. சொல்லுங்கள், பயப்படாதீங்க, நம்பிக்கையோடு இருங்க. சொல்லும் பொழுது தான் பயம் வெளியே போகும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. எத்தனை பேருடைய இருதயத்திலேருந்து அந்த பயம் வெளியே போச்சு? கையை உயர்த்தி காட்டுறீங்களா? 1 2 3 4. சொல்ல ஏன்னா இறை வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. Amen. எந்த காரியத்துக்கு நம்ம கேட்குறோமோ அந்த வார்த்தையை சொல்ல விசுவசிக்க அந்த கிரியை அதை செய்யாமல் போகாது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. இப்போ யாயர்கிட்ட சொல்கிறாரு, நீ பயப்படாத, தைரியமாக இருன்றார் ஆண்டவர் சொல்கிறார். இப்போ யாயருக்கு ஒரு போராட்டம். சொந்த வேலைக்காரன் போய் சொல்லுவானா? அவன் பார்த்துட்டு சொல்கிறான், மூச்சு அடங்கி போச்சு, அங்கே மகள் செத்து போயிட்டான், போதகரை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்கிறான். இங்கே இயேசு சொல்கிறார், நீ பயப்படாத, தைரியமாக இருன்னு சொல்கிறாரு. இப்போ யாருக்கு போராட்டம்? எதை நம்புறது? அவன் பார்த்துட்டு சொல்கிறான், இவர் பார்க்காமையே சொல்கிறார். இதுதான் இன்றைக்கி பிரச்சனை நம்மளுக்கு. இறைவார்த்தையை சொல்லிட்டு பயப்படாதீங்க, உங்களை நான் திக்கற்றவனா விட மாட்டேன்னு சொல்கிறார் இயேசு, சொல்கிறார் வார்த்தையின் வழியாக. Amen. ஆனால் நம்ம பயந்துட்டு இருக்கிறோம். காரணம் என்ன? நம்ம பார்க்கறத தான் நம்ம நம்புகிறோம், நம்ம அனுபவிக்கிறத தான் நம்ம நம்புகிறோம், நம்ம கேட்குறத தான் நம்ம நம்புகிறோம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஒரு டாக்டர் சொல்வார், ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வரும், இந்த கட்டி கேன்சர் கட்டி ஆகிடுச்சு, இதை சுகமாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், திரும்ப அது வந்துட்டே தான் இருக்குன்னு சொல்கிறார். வசனம் சொல்லுது, இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் சுகமடைந்து உள்ளீர்கள்னு சொல்லியிருக்கு. இப்போ உங்களுக்கு போராட்டம். காணக்கூடிய விதத்தில் இருக்கிறத நம்புவீங்களா? ரிப்போர்ட்டில் இருக்கிறத விசுவாசத்தின் அடிப்படையில் இறைவார்த்தை இருக்கிறத நம்ப போகிறீங்களா? நீ எது நம்புறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. நீ இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் சுகமடைந்து உள்ளீர்கள் சொல்கிறத நீங்கள் நம்பிட்டீங்கன்னா அது எப்படிப்பட்ட கட்டியாக இருந்தாலும் காணாமல் போயிடும். அதான் சொல்ல, இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்கிறவர் தான் நம்மளுடைய ஆண்டவர். எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இல்லையோ, ஒரு சுகம் இல்லை, இன்றைக்கி அந்த சுகத்தை என்ன செய்வார்? அவருடைய வார்த்தையினால் இருக்க செய்கிறார். ஒரு பிரச்சனை சூழ்நிலை, ஒரு போராட்டமான சூழ்நிலை, சமாதானம் இல்லை, அவர் வார்த்தை அனுப்பி ஒரு சமாதானத்தை கொடுக்க வல்லவர். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். அன்னைக்கு யாயர்கிட்ட சொன்ன அதே ஆண்டவர் தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாதீங்க, Amen. தைரியமா இருங்க. என்ன சொல்றாரு? தைரியமா இருங்க. சொல்றீங்களா அந்த வார்த்தையை? கன்ஃபஸ் பண்ணுவோம், சொல்லுங்க, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. உங்க உள்ளத்து விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். சொல்லுங்க, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. வீட்டில் சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. வீட்டிலேருந்து ஒரு ஆள் சொன்னாங்கன்னா அதை நீங்கள் நம்பாதீங்க, இயேசுவோடைய வார்த்தையை நம்புங்க. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. மருத்துவர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க, இறை வார்த்தையை நம்புங்க. Amen. ஹல்லேலூயா. Hallelujah. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே இப்போ இவருக்கு ஒரு நன்றி. போராட்டம் வந்துருச்சு, யாயிருக்கு தைரியமாருன்னு சொல்ல. அப்போ என்ன விசுவசிக்க ஆரம்பிச்சிட்டார். சரி வாங்க ஆண்டவரே போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறார். எங்கே? அவர் வீட்டுக்கு. கூட யாரெல்லாம் போகிறா? 3 சீடர்கள் மட்டும்தான், யோவான், யாக்கோப்பும் பேதுரு, 3 பேர் மட்டும் தான் கூட்டிகிட்டு போகிறார். ஏன்னா அவங்க தான் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது கூட கூட்டிகிட்டு போகிறார்.
உள்ளே போகும்போது பார்க்குறாரு, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த குழப்பம்னு கேட்குறாரு, ஏன் இந்த கூச்சல்னு கேட்குறாரு. ஒரு ஒரு சாவு வீடு எப்படி இருக்கும்? அழுகையும் புலம்புலமாக தான் இருக்கும். அவங்க பார்க்குறது வேற, ஆண்டவர் பார்க்குறது வேற. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. ஆண்டவருடைய பார்வையில் அந்த சிறுமி தூங்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய பார்வையில் எப்படி இருக்காங்க? ஜனங்களுடைய பார்வையில் செத்து போச்சு. ஏன் இந்த அமளி, ஏன் இந்த கூட்டம்? அப்போ அவர் என்ன செய்கிறாங்கன்னா, அவர்கள் அவரை நகைத்தார்கள்னு போடப்பட்டிருக்கு. 40வது வசனம் வாசிங்க. அவர்கள் அவர்களை பார்த்து நகைத்தார்னா எப்படி நகைக்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம். நகைத்தார்னா என்னது? கிண்டல் பண்ணுறது தான் நகைத்தார் போகுது. என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க, வந்துட்டாரா தோரை, தூங்குறாங்க, ஏன் பயப்படுறீங்க, ஏன் ஒரு சாவு வீட்டிலேருந்து இப்படி கேட்குறாரு சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்க. நகைத்தார்னு போடப்பட்டிருக்கு. இயேசு சொல்கிறார், உடனே எல்லாரையுமே வெளியே அனுப்புவோம், எல்லாரையும் வெளியே, வீட்டிலேருந்து எல்லாரையும் வெளியே அனுப்பு சொல்கிறாரு. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம ஆண்டவர் தேடி வரும்போது நம்மக்கிட்ட இருக்க சில காரியங்கள் என்ன செஞ்சிடணும், அவருக்கு பிரியமில்லாத வெளியாக்கணும். அவருக்கு பிரியமில்லாத தீய சிந்தைகள், கெட்ட சிந்தை, கெட்ட பார்வை, பேச்சுக்கள், அவருக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ என்ன செஞ்சிடணும், வெளியாக்கும் போது அவர் என்ன செஞ்சிடறார், உடனே அற்புதத்தை செய்வார். இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. இயேசுவுக்கே இப்போ எல்லாரையும் வெளியாக்க சொல்கிறார், எல்லாம் வெளியே போக சொல்கிறார். இப்போ யாயிர் என்ன செய்கிறாரு, உள்ள பாட்டி அழுதுட்டு இருக்கு, அந்த பேத்தி செத்து போச்சுன்னு ஒரு பாட்டி அழுவுது. இப்போ இவர் போய் சொல்லாமா, தயவு செஞ்சு வெளியே போமா, அவர் இயேசு சொல்லிட்டார், நீ வெளியே போனால் தான் அவர் சுகமாக்குவார், போமாடின்றான். சொந்தக்காரங்களால் சுகமாக்க முடியுமா? இயேசுவால் தான் சுகமாக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. திரும்பி சொல்லுங்கள், சொந்தக்காரால் சுகமாக்க முடியாது, இயேசுவால் தான் சுகமாக்க முடியும். சொல்லுங்கள், உங்கள் சொந்தக்காரங்களால் உங்களை சுகமாக்க முடியாது, இயேசுவால் தான் சுகமாக்கும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. அப்போ பாருங்கள், எல்லாரையும் வெளியே. அப்போ அந்த பாட்டி என்ன சொல்லியிருப்பாங்க, வெரி குட் மகனே, என் பேத்தியை சாகடிச்சது இல்லாமல் சாவுக்கு கூட என்ன வீட்டில் அலோவ் பண்ண மாட்டேன், மிக்க மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு போவாங்களா? என்ன சொல்லியிருப்பாங்க, பெத்த வயிறு பத்தி எறியுது, நீ வளர்ந்ததுக்கப்புறம் நீ தான் உருப்படாமல் போன, என் பேத்தி சாவுக்கு என்னை பார்க்க கூட விட மாட்டேறிய, இவ்வளோ கல் நெஞ்சுக்காரனாக இருக்கிறிய, உன்னை புள்ளன்னு சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது. பேசியிருக்க மாட்டாங்களா? பேசியிருப்பாங்க. அப்புறம் சித்தப்பாவை பார்க்குறாரு, அவர் ஓன்னு அழுதுட்டு இருக்காரு, ஐயோ என்னை விட்டு போயிட்டியாம்மா அப்படின்னு, தூக்கி நான் வளர்த்தனே, தோல்லெல்லாம் போட்டு வளர்த்தனே, என்னை விட்டுட்டு போயிட்டேன்னு ஒப்பாரி வைக்கிறார். சித்தப்பா சொல்கிறது கேளு, தயவு செஞ்சு போ, வெளியே போ, இயேசுவே சொல்லிட்டார், அவர் சொன்னதை நான் செய்ய முடியும். அப்போ அவர் சித்தப்பா என்ன சொல்லிட்டு போயிருப்பார், ரொம்ப நல்லா இருக்கு மகனே, நீ ரொம்ப நல்லா வருவேன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்களா? என்ன செஞ்சுருப்பாங்க, சபிச்சிருப்பாங்க. ஒரு சிலர் இங்கிலீஷில் கூட பேசியிருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. இப்போ யாருக்கு ஒரு போராட்டம், ஒரு நெருக்கடி. பாண்டுட்டு வரும்போது அப்படி தான் சில உறவுகளோடு என்ன செய்வாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி ப்ரேயருக்கு நான் கூட்டிகிட்டு போனேன் ஆரம்பத்தில், 2 நாள் 3 நாள் வந்தார் ப்ரேயருக்கு. அவங்க அப்பாவும் பார்த்திங்கன்னா ஆலயத்தில் ரொம்ப பக்தியாக இருக்கிறாரு, பங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் செய்வார். ஆனால் இப்போ ஜபிக்கணும் போது அவருக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கும். அப்போ ஒரு நாள் கேட்டார், ஓயாமல் ஏன் ஜபிக்க போகிறீங்க, ஓயாமல் ஏன் ஜபிக்க போகிறீங்க? இந்த கேள்வி நல்லா தானே இருக்குது. ஓயாமல் ஊர் சுற்றும் போது ஒன்றும் சொல்லலை, ஒன்றுமே கேட்கல, ஜபிக்கிறதுக்காக பிள்ளை ஆர்வமாயிட்டான். வாங்க பிரதர் போய் ஜபிக்கலாம், ப்ரேயருக்கு போகலாம், தனிமையில் போயிட்டு இயேசுவை போல் நம்ம என்ன செய்யலாம், எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உட்காந்து ஜபிக்கலாம், இரவில் போய் ஜபிக்கலாம் கூப்பிட்றாங்க. அப்போ நான் 2 முறை கூட்டிகிட்டு போயிட்டேன். 3வது அவங்க அப்பா என்ன கேட்குறாரு, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது பிரதர், எல்லாத்துக்கும் அளவு இருக்குது பிரதர். ஒரேடியாக நீங்கள் ப்ரேயரு ஜபம்னு போனீங்கன்னா என்ன ஆகுறது, இதெல்லாம் உருப்பிடுவீங்களா? ப்ரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. Hallelujah. அது வரைக்கும் தவறான பாதையில் நடக்கும்பொழுதோ, சினிமாக்கோ பீச்சுக்கோ மற்ற காரியத்துக்கோ பிள்ளைங்க போகும்பொழுதோ அவங்க உற்சாகப்படுத்துகிறாங்க. அப்போ நான் வெளியில் போயிட்டு வரப்பா, போயிட்டு வைப்பான்றாங்க. ஜபத்துக்கு போனான்னா சொல்லிடுறாங்க, ரொம்ப ஓவராக போகக்கூடாது, ரொம்ப ஆண்டர்கிட்ட ஓவராக போனால் நமக்கு என்ன கிடைக்கும், நன்மையும் கிருபையும் தான் கிடைக்கும். பிரைஸ் எல்லாம் Praise the Lord. அவர் இரக்கத்தின் ஊற்று, அவர் சார்ந்திருக்கும் போது நமக்கு கொடுக்குறதெல்லாம் நன்மையும் கிருபையும் தான். Amen. இயேசுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். ஒவ்வொருத்தரையும் வெளியே அனுப்புகிறார். யார் பாட்டியை பார்த்து சொல்கிறாரு, சித்தப்பா பார்த்து சொல்கிறாரு, எல்லாம் போங்கன்றார். பேரண்ட்ஸை தவிர யாரும் இருக்கக்கூடாது. இப்போ வெளியிலலாம் உட்காந்துருக்காங்க நிறைய பேர், சொந்த பந்தெல்லாம். சொந்தக்காரங்களால் சுகமாக்க முடியுமா? ஒரு நாளும் சுகம் முடியும். இயேசு தான் சுகமாக முடியும். இயேசுடைய வார்த்தையை கேட்கணும், வார்த்தையை
விசுவாசிக்கணும். ஒரு வியாதி வந்துருச்சா பயப்படாதீங்க. எப்படிப்பட்ட வியாதியாக பயப்படாதீங்க. ஆண்டவர் வந்து ஒரு லிமிட்டேஷன்லாம் வச்சில்ல. இந்தந்த வியாதியை தான் நான் சுகமாக்குவேன். பெரிய வியாதி வந்துச்சுன்னா ஆண்டர்கிட்ட வரும், ஜபிக்கிறோம். ஒரு சின்னதாக சுகர் வந்துருச்சு, ஒரு பிபி வந்துருச்சுன்னா அதுக்கு நம்ம கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். மாத்திரை எடுத்தால் தான் படிப்படியாக சுகமான ஒரு விசுவாசம் வச்சிடும். ஆண்டவர் ஒரு கரையத்தை செலுத்தியிருக்காரு. எல்லாத்துக்குமே ஆண்டவர் செஞ்சிருக்காரு. ஒரு கரையை செலுத்தியிருக்காரு. அவர் ரத்தத்தை சிந்தியிருக்கிறார். அவருடைய தாழ்மையில நம்ம சுகமாக இருக்கிறோம். அதை நம்ம நம்ப மாட்டோம். ஆபிரகாமுக்கு 24 வருஷம் அவருக்கு போராட்டம் இருந்துச்சு. ஆனால் யாயிருக்கு எவ்வளோ நேரம் இருந்திருக்கும்? மிஞ்சி போனால் ஒரு 4 மணி நேரமோ 5 மணி நேரம் தான் அவருக்கு போராட்டம் இருந்திருக்கும். எல்லோரும் வெளியே போங்க வெளியே போங்கிறார். இப்போ வெளியில் உள்ளவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் அவங்க அந்த மாதிரி நிகழ்ச்சியை பார்த்துருக்க மாட்டாங்க. இறந்த பிள்ளை யாரும் உயிரோடு எழுப்பது பார்த்துருப்பாங்களா? பார்த்ததில்லை. ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்கிறார். ஆனால் எல்லோரும் என்ன நினச்சிருப்பாங்க? இயேசு வந்து ஒரு இரங்கல் செய்தியை சொல்லிவிட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகிறாரு அப்படி தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் இயேசு அதுக்காக வரல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வராருன்னா எதுக்கு வராரு? சும்மா நம்மளை பார்த்து ஆறுதல் படுத்திட்டு போகிறது கிடையாது, விடுதலையை தரதுக்காக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாவத்திலேருந்து விடுதலை, சாபத்திலேருந்து விடுதலை, வியாதியிலேருந்து விடுதலை. அவருடைய வார்த்தை அனுப்பி அவர் அந்த விடுதலையை சுகத்தையும் தர்றாரு. அந்த இறை வார்த்தையை விசுவசிக்கணும். இயேசு தான் இறை வார்த்தை, இறை வார்த்தை தான் இயேசு. பைபிள் எடுங்க, டெய்லி பைபிள் படிங்க. அந்த வார்த்தையில் எழுதப்படும் அப்படியே கண்மூடித்தனமாக நமக்கு எந்த ஊர்ஜிதமும் கிடையாது. ஆபிரகாம்கிட்ட அவர் சொல்லும் பொழுது எண்ணற்ற மக்களுக்கு ஒன்று தகப்பனாக்குன்னு சொல்லியிருக்கிறார். வயது முதிர்ந்த ஒரு தாத்தாவை பார்த்து அவர் எப்படி நம்பியிருக்காரு பாருங்க. ஏன் இன்றைக்கி நம்மளால் நம்ப முடியல? ஆபிரகாம் நம்பினது போல், இந்த யாயர் நம்பினது போல் நம்மளால் ஏன் நம்ப முடியல? நம்மளால் ஏன் அந்தளவுக்கு விசுவாசமாக நிற்க முடியல? சொல்கிறாரு எல்லாம் வெளியே போன்னு சொன்னோன்னே இயேசுடைய வார்த்தையை நம்பி சொந்தக்காரங்களே தூரமாக போக சொல்கிறார். இயேசு தான் வாழ்க்கையில் வேணும், போங்க வெளியே போங்க. இப்போ கடைசி இயேசு என்ன செய்கிறாரு? கையை பிடிச்சி தூக்குறார். தள்ளி தாக்கும்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். சொன்ன மாத்திரத்தில் அந்த பிள்ளை என்னாச்சு? உயிரோட கரங்களை தட்டுவோம் ஆண்டவருக்கு. ஆபிரகாமுடைய விசுவாசம், யாயிரோடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்குது? அவங்களாம் அந்தளவுக்கு விசுவசித்தாங்க. நம்ம இன்றைக்கி வந்து இறை வார்த்தை கேட்குறோம், திருப்பலியில் பங்கெடுக்கிறோம், ஜப கொடுத்துக்கு வரோம், நிறைய காரியங்களை கேட்குறோம். ஏன் நம்மளால் அந்த விசுவாசத்துக்குள்ளே போக முடியல? எபிரேயர் 11ஆவது அதிகாரம் 8லேருந்து 10 வரைக்கும் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 11. ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான். தாம் எங்கே போக வேண்டும் என்பது தெரியாமல் இருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஓர் அந்நியனை போல் வாழ்ந்ததும் நம்பிக்கையினாலேயே அதே வாக்குறுதிக்கு உடன் உரிமையாளர்களான ஈசாக்குடனும் யாக்கோப்புடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார். ஏனெனில் அவர் அசையாத அடித்தளம் உள்ள ஒரு நகரை எதிர்நோக்கியிருந்தார். நல்லா கவனிங்க, அவர் எதை எதிர்நோக்கி இருக்கிறாரு? ஒரு அசையாத அடித்தளம் உள்ள ஒரு நகர். எப்படிப்பட்ட நகர்? எங்கே இருக்குது அந்த நகர்? நம்ம இன்றைக்கி விசுவாசத்தில் குறைஞ்சி போகிற காரணம் அதுதான். நம்ம சில பூமிக்குரிய காரியத்தை நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம்? எதிர்பார்த்து வாழ்ந்துட்டுருக்கோம், அதையே விரும்பிட்டு இருக்கோம். ஆபிரகாமுடைய விசுவாசம் பாருங்கள். ஒரு அசையாத அடித்தளம் உள்ள ஒரு நகரை எதிர்நோக்கி இருந்தார். அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. கரங்களை தட்டுவோமா? அந்த பரலோகத்தில் இருந்த அந்த நகரை தான் என்ன செஞ்சுட்டு இருக்கார்? அவர் விரும்பி இருக்கிறார் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகணுன்னு. விண்ணகமே என் தாய்நாடுன்னு சொல்கிறோம்ல, பிலிப்பியர் 3:20. அதை நோக்கி தான் போகிறார், அதை நோக்கி தான் அவர் பயணம் பண்ணுறார். அசையாத அடித்தளம் உள்ள ஒரு நகர், அதை கட்டி வரும் திட்டமிட்டவர் யார்? கடவுளே. கடவுள் என்ன செய்கிறாரு? தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன, நான் பிதாவிடத்தில் போயிட்டு உங்களுக்காக இடத்த ஏற்பாடு செஞ்சுட்டு
இயேசு வரேன்னு சொன்னது அந்த இடத்த நோக்கி தான். பிரைஸ் எல்லாம் அந்த பரலோக ராஜ்யத்தை முன்னாடி வச்சு அவர் நடந்ததுனால தான் இவ்வளோ போராட்டமான சூழ்நிலை கூட என்ன செஞ்சார்? அவர் விசுவாசத்தில் நிலைச்சிருந்தார். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி தொடர்ந்து செல்வோம். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நம்பிக்கையோட பாடுற மாதிரி தெரியலையா? நம்பிக்கையோட பாடினீங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக பாடணும். பயம் வேண்டாம் சொல்லி பயந்துட்டே பாடினீங்கன்னா ஆண்டோடைய வார்த்தை வசனத்தை தான் நம்ம என்ன செய்கிறோம்? பாடலாகவே பாடுறோம். உற்சாகத்தோடு நீங்கள் நம்பிக்கையோடு பாடினீங்கன்னா இந்த பாடல் வரியில் இருக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதமும் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கே தாங்கும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோமா? நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாது. பக்கத்தில் திரும்பி பார்த்து. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். பக்கத்துல திரும்பி பார்த்து. நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். தழும்புகளால் நீ சுகமானாய், தயவினால் மறுபடி பிறந்து விட்டாய். தழும்புகளால் நீ சுகமானாய், தயவினால் மறுபடி பிறந்து விட்டாய். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன் என்று அறிக்கை செய்து சுகமடைந்தார். ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன் என்று அறிக்கை செய்து சுகமடைந்தார். ஒரு துளி சந்தேகம் இல்லாமலே ஓடிவா, இயேசு இன்று சுகம் தருவா. திரும்பி பார்த்து. ஒரு துளி சந்தேகம் இல்லாமலே ஓடிவா, இயேசு இன்று சுகம் தருவா. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் வரும்போது ஒரு துளி சந்தேகம் கூட இல்லாமல் வரணும். ஏன்னா அவர் ஜீவனோடு இருக்கார். அவர் நன்மைகளின் நாயகன். ஆமென். இரக்கத்தின் ஊற்று. அவர் அநாதை ஸ்நேகத்தில் நம்ம என்ன செய்கிறாரு? நம்ம ஸ்நேகிக்கிறார். நம்ம நல்லவங்கிறதுக்காக அவர் அதெல்லாம் செய்யலை. அவர் நல்லவர், அவர் அன்பாக இருக்கிறதுனால. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய பாவத்தை விட, நம்மளோட அக்கிரமத்தை விட, நம்மளுடைய மீறுதலை விட அவருடைய அன்பு பெரியது. ஆமென். இரக்கம் பெரியது. ஆமென். கிருபை பெரியது. அவருடைய தயவு பெரியது.
அவரை நம்பி வந்த ஒரு நாளும் ஒருத்தரும் வெக்கப்பட்டு போனது கிடையாது. ஆமென். Praise the Lord. Praise the Lord. உங்களுக்கு முன்னாடி நான் நிற்கிறேன்னா உங்களுடைய கிருபை தான். நானும் பாவத்தில் இருந்தேன். இறை வார்த்தையிலே எனக்கு ஒரு பயம். ஒரு ரீடிங் வாசிக்க சொன்னால் கூட 2 கால் இப்படி நடக்கும், பேச முடியாது. நாவங்களாம் பிசாசு கட்டி வச்சுருந்தோம். எதில் நம்ம விளைவினமாக இருக்கிறோமோ அதில் அவர் பலப்படுத்துகிறார். Praise the Lord. Praise the Lord. அதனால் எனக்கு இது வராது, முடியாது, தெரியாது, நடக்காது, இனிமேல் ஆண்டோட பிள்ளைங்க சொல்லக்கூடாது. விசுவாசமான வாழ்க்கை தான் வாழணும். பேசக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கணும்? விசுவாசமாக இருக்கணும். டாக்டர் சொல்லலாம் இந்த வியாதியை சுகப்படுத்த முடியாது, இந்த வியாதி வந்துச்சுன்னா சுகமாகுது, எப்படிப்பட்ட கடவுளே வந்தாலும் இந்த மனுஷனை மாற்ற முடியாதுன்னு சிலர் சொல்லுவாங்க. கடவுள் வந்தால் மாற்ற முடியாதா? அவங்க உண்மையான கடவுளை அவங்க பார்த்தது கிடையாது. உண்மையானவருக்கு இருக்கிறார். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்குன்னு சொன்னவர். அவர் தான் உண்மை. அவருடைய வார்த்தை தான் உண்மை. அந்த உண்மையான தெய்வத்தை பார்த்து யாரும் அப்படி சொல்ல முடியாது. தேவனை அறியாதவங்க, உண்மை கடவுளை அறியாதவங்க சொல்லலாம், கடவுளே வந்தாலும் இவந்தாலும் மாற்ற முடியாது, என் வீட்டுக்காரனை திருத்த முடியாதுன்னு சொல்லலாம். அந்த வார்த்தையை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. யாரோ சொல்கிறதெல்லாம் உள்ளே ரிசீவ் பண்ணக்கூடாது. இறைவார்த்தை என்ன சொல்லியிருக்கு? என் தேவனால் மாற்ற முடியாது எந்த மனிதனும் கிடையாது, என் தேவனால் சுகமாக்க முடியாது எந்த வியாதியும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைங்களும் நம்ம விசுவாசிக்கிறோம்னா என்ன செய்யணும்? விசுவாசமான வார்த்தைகளை தான் பேசணும். ஒரு முறை நான் கிராம ஊழியத்துக்கு போயிருக்கும்போது பிரதர் எங்களை அந்த மாதிரிலாம் அனுப்புவாங்க. மாதத்துக்கு ஒரு முறை ஒரு காஞ்சிபுரம் பகுதியில் கிராம ஊழியத்துக்கு அனுப்பியிருந்தாங்க. அப்போ ஏற்கனவே ஒரு இடத்துல அந்த இடத்துல என்ன செஞ்சிருந்தாரு, ஒரு இந்து சகோதரன், அவருக்கு ஸ்ட்ரோக் வந்து ஒரு கையும் காலும் வரல, வாய் கோணிருச்சு, பேச முடியாது. அவருக்காக ஜபிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்போ ஆண்டோடைய சில வார்த்தைகள்லாம் சொல்லி இந்து பேக்ரவுண்டு நான் நம்புறதுக்கு கொஞ்சம் கடினப்பட்டாங்க, ஆனாலும் நம்பிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். இங்கே என்ன பிரச்சனைனா, கிறிஸ்துவலாங்க நமக்கு தானே செய்யுது, நிறைய இடத்துல சந்தேகம் வந்துடுது. ஆண்டவர் செய்வாரா, செய்ய மாட்டாரா, இது நடக்குமா அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு பாவ சங்கீதம் பண்ணால் கூட இனிமேல் இந்த பாவத்தை நம்ம செய்ய மாட்டோன்ற கிருபையிலும் ஒரு உறுதி இருக்கணும். திரும்ப திரும்ப அதை செய்வோன்னு நம்ம நம்பிக்கையோடு செஞ்சிடணும். திரும்ப போயிட்டு பாவ சங்கீதத்தில் செய்கிறோம். ஆனால் இந்த இந்து சகோதரர் என்ன செஞ்சிட்டாரு, இறைவார்த்தையை சொல்ல சொல்ல அவருக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துச்சு. ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன், நடக்க சொன்னேன். இயேசுவின் காயத்தினால சுகமாயிட்டேன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும், நடங்க, ஒரு 4-5 முறை நடங்கன்னு சொன்னேன். நமக்கு தெரிஞ்சது அதுதான். அவர் காயத்தினால்தான் நம்ம சுகமாக வரும், நம்ம ஜபத்தினால கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு 4-5 முறை அவர் சொல்லிகிட்டே நடக்க ஆரம்பித்தார். படிப்படியாக என்ன ஆகிடுச்சு, அவருக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துலேயே சுகமாயிட்டார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அப்போ அவர் சுகமாகிறதுக்கு முன்னாடி அவர் கையில் பார்த்தீங்கன்னா நிறைய கயிறு கட்டியிருந்தார், கலர் கலராக, பச்சை கலரு, சகப்பு கலர்லாம். எதுக்குன்னு கேட்டேன். இந்த வியாதி சுகமாகிறதுக்காக சில பூசாரிக்கிட்டலாம் போயிட்டு அந்த கயிறு வாங்கி கட்டியிருந்தேன். சுகமாயிட்டீங்களான்னு கேட்டேன். இல்லையேன்னாரு. இதெல்லாம் கழட்டி போடுங்க, நான் ஜபிக்கிறேன், இயேசுவின் காயத்தில் சுகமாயிட்டு சொல்லுங்கள், நீங்கள் நடங்க, ஆண்டவர் கட்டாயம் சுகமாக. நான் அவரை நம்பி தான் பேசிகிட்டு இருக்கேன். யாரை நம்பி? இங்கேயும் அவரை நம்பி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். பிரைஸ் தி லார்ட். அவரை நம்பி வந்தோன்னா வெக்கப்பட்டு போக மாட்டோம். நீங்கள் உண்மையில அவரை நம்பி வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெல்லாம் வியாதி இருந்துச்சோ செக் பண்ணி பாருங்கள், அந்த வியாதி இப்போ இருக்காது. செக் பண்ணி பாருங்கள். பயம் இருந்துச்சா? இருக்காது. ஒரு கட்டி இருந்துச்சா? செக் பண்ணி பாருங்கள். போயிட்டு நீங்கள் சாட்சி சொல்லக்கூடிய இடத்துல ஆண்டவர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அப்போ அந்த சகோதரனை செஞ்சுட்டு அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி நடந்தார் பாருங்கள். ஒரு 10-15 நிமிஷத்தில் திரும்பி இருந்த கை சரியாயிடுச்சு, காலு சரியாயிடுச்சு, வாய்க்கோன்னு சரியாயிடுச்சு, நல்லா பேசினார். நான் சொன்னேன், ஆண்டருக்கு நன்றி பிரதர்னார். நான் சொன்னேன், ஆண்டருக்கு நன்றி சொல்லுங்கள், தொடர்ந்து வந்து சாட்சி சொல்லுங்கள், ஆண்டருக்காக அவரை மகிமைப்படுத்துங்க, அவருடைய காயத்தினால தான் நீங்கள் சுகமாயிருக்கீங்க, எங்கள் ஜபம்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அதுக்கு அடுத்த மாதத்தில் அவர் வீட்டுக்கு எதிர் வீட்டில் அதே கிராமத்தில் இன்னொரு சகோதரிக்கு ஏதோ பிரச்சனை. அப்போ அவர் என்ன செஞ்சிருந்தார், ஏற்கனவே போன முறை மெட்ராஸ்லேருந்து வந்தீங்களே, அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க, ஜபிக்கணும், இன்னொருத்தவங்களுக்கு சிக்காக இருக்கான்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அடுத்த வாரத்துக்கு எங்களை கூப்பிட்டு போனாங்க. அடுத்த மாதம் நாங்கள் அதே மாதிரி 3-4 பேர் ஊழியர்லாம் சேர்ந்து போனோம். பிரதர் எங்களை அந்த ஊருக்கு அனுப்பியிருந்தாங்க. போகும்போது நிறைய பேர் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, அந்த இந்து சகோதரர் சுகமானார்ல, அந்த குடும்பத்தில் எல்லோரும் வந்து அப்படியே உட்காந்துட்டாங்க. பின்னாடிலாம் நிறைய ஆட்கள் உட்காந்துருக்குறாங்க. முன்னாடி ஃபஸ்ட்டு நாள் ப்ரேயர் பண்ணும்போது அந்த சுகமானவருடைய அப்பாவோ அம்மாவோ யாருமே முன்னாடி வந்து உட்காரல, அச்சப்பட்டுக்கிட்டு ஏதோ தூரமாக எப்படியாச்சும் சுகமானால் போதும், இயேசுவெல்லாம் ஏற்றுக்க முடியும், அப்படி தான் இருந்தாங்க. சுகமானதுன்னா அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தோடனே எல்லோரும் வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எதிர் வீட்டில் இருந்த ஒரு அம்மாவும் ஒரு 35 வயசு இருக்கும், லைட்டில் சகப்பாக இருந்தாங்க, 35 வயசு. அவங்களும் என்ன செஞ்சாங்க, அந்த வீட்டில் வந்து உட்காந்தாங்க. இவங்களுக்கு கூட உடம்பு சரியில்லை பிரதர், ஜபிக்கணும்னு தான் சொன்னார். சரி உட்காருங்க. அப்போ இந்த ரத்தப்போக்குள்ள பெண்மணி 12 வருஷம் ரத்தப்போக்குள்ள பெண்மணி, இந்த வசனத்தை தான் ஆண்டவர் சொன்னதுனால அதை குறித்து தியானிச்சுட்டு இருந்தோம். மெசேஜ் போயிட்டே இருந்துச்சு. ஒரு ஜபிச்சிட்டே இருக்கும்போது என்ன செஞ்சாங்க, கையை வைத்தி, ஐயா எனக்கு அதே பிரச்சனை தான் நாங்கள். ரைசலோ, உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை? 2 வருஷமாக எனக்கு ரத்தப்போக்கு இருக்குது, ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்களா? போனோம் ஐயா, எங்கெங்கேயோ போய் பார்த்தேன், நான் வேண்டாத தெய்வம் இல்லை,
எந்த தெய்வத்திட்ட வேண்டணுமோ அங்கே வேண்டலை. நான் வேண்டாத தெய்வம் இல்லை, போகாத கோயில் இல்லை, எந்த கோயிலுக்கு போகணுமோ அங்கே போகலை. உண்மையை பார்க்கல, அவங்க உண்மையை அறிந்து கொள்ளலை சொன்னாங்க. அப்போ கையில் நிறைய அவங்களும் கலர்களாக கயிறு கட்டியிருந்தாங்க. இதெல்லாம் என்னம்மான்னு கேட்டேன். இல்லை பூசாரிலாம் வந்துச்சு, இது சில அது பேரை நம்ம சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறோம். அந்த பேரெல்லாம் சொல்லி இந்தந்த கோயிலில் போய்ட்டு கட்டிட்டு வந்தேன். சுகமாயிட்டீங்களான்னு. இல்லை ஐயா, எனக்கு உள்ளதெல்லாம் நான் செலவு பண்ணி பார்த்துட்டேன், நிறையா என் சொத்தே போச்சு, 2 வருஷமாக எனக்கு ரத்தப்போக்கு இருக்குன்னு சொன்னாங்க. இயேசுவை நம்புறீங்களான்னு கேட்டேன். நம்புகிறேன் ஐயா நாங்கள். கயிறெல்லாம் கழட்டி போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு ஒரு ஜபத்தை சொல்லித்தரேன், நம்பிக்கையோடு சொல்லுங்கள், சுகமாயிடுவீங்க. இல்லைன்னா இந்த செய்தியை கேட்டுருக்கும்போது நீங்கள் சுகமாயிடுவீங்க. கயிறெல்லாம் கழட்டி போடுங்கன்னு. மனசு வருமா அவங்களுக்கு? காலங்காலமாக முன்னோர்கள் செஞ்சு கொடுத்த ஒரு அடையாளம். அதெல்லாம் ரொம்ப தயங்கினாங்க. நான் சொன்னேன், நீங்கள் கயிறு கட்டியிருந்தாலும் என் இயேசு சுகமாக்க வல்லவர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் கயிறு கட்டலாம், அந்த கயிறு தான் உங்களுக்கு மீட்பு கொடுத்துச்சு, நீங்கள் ஒருவேளை நம்பிடலாம். அதுக்காக தான் அதை எடுத்து போடுங்கன்னு சொல்கிறேன். நம்பிக்கை இருந்தால் எடுத்து போடுங்க, ஜெபம் பண்ணுறேன். அப்போ உடனே ஒரு சிஸ்டரை கொண்டு வந்து அவங்க வீட்டில் உள்ளவங்களாம் ஹெல்ப் பண்ணாங்க, கயிறெல்லாம் கட் பண்ணி போட்டாங்க. செய்தி சொல்லிகிட்டே இருந்தோம். அப்போ நம்புங்கன்னு சொல்லிட்டு இயேசுவின் காயத்தெல்லாம் சுகமாயிட்டு மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே போயிட்டு இருந்துச்சு. அப்போ சொல்லிகிட்டே இருக்கும்போது இந்த அம்மா சுகமாயிட்டாங்க போல். 2 கண்ணிலையும் தண்ணி வருது. ஆனந்த கண்ணீர் நான் அன்றைக்கி தான் பார்த்தேன், கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்கன்னு. அன்றைக்கி பார்த்தேன். ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்காங்க, சின்ன பிள்ளை போல் 2 கண்ணிலையும் தாரதாரியாக தண்ணி வடியுது. ஆனால் முகம் என்ன செய்யுது? வாய் சிரிக்குது, சிரித்த முகமாக இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. இவங்க சிரிக்கிறாங்களா, அழுகுறாங்களா, இல்லை கோவத்தில் இருக்காங்க, எனக்கு ஒன்றும் புரியல. என்னம்மான்னு கேட்டேன். நான் சுகமாயிட்டேன் ஐயான்னாங்க. கரங்களை தட்டுவோமா? வயசுலா. அப்போ பாருங்கள், அந்த அம்மாவுக்கு இந்த கயிறெல்லாம் கழட்டுங்க, இயேசுவை நம்புங்க, சுகமானு சொல்லிட்டு இருக்கும்போது ஏற்கனவே ஒருத்தர் சுகமானார்ல, ஏற்கனவே ஒருத்தர் சுகமானார் அந்த வீட்டில். அவர் தான் கூப்பிட்டு வர சொல்லியிருந்தார். அவர் என்ன செஞ்சுருக்காரு? சாட்சி சொல்கிறேன்னு சொல்லிட்டு சாட்சியும் சொல்லலை, திரும்பவும் அந்த கயிறை கட்டியிருக்காரு போல். இந்த அம்மாவுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் கயிறை கழட்டி போடுங்க, இயேசுவை நம்புங்க, இயேசு உங்களுக்கு உயிர் கொடுத்துருக்காரு. அந்த கயிறுனால ஒரு விடுதலை சொல்லும்போது இவர் கையை இப்படி வச்சுக்கிட்டு, கரெக்டு பிரதர், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் பிரதர், கரெக்டு பிரதர் சொல்கிறார். அந்த அம்மாகிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது இவர் என்ன செய்கிறார்? கையை எங்கே வச்சுக்கிட்டு, கரெக்டு பிரதர், கரெக்டாக சொல்கிறீங்க பிரதர்ன்னு சொன்னார். எனக்கு ஒரு ஆச்சரியம், இவர் என்ன இவ்வளோ மரியாதை கொடுக்குறாரு நமக்கு? நல்லா தானே உட்காந்துருந்தார், கை எங்கே வச்சுக்கிட்டு. ஆமாம்மா, கழட்டிட்டுமா, கையை கழட்டிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறார். என்ன காரணம்னா, இவர் சுகமானதுக்கப்புறம் திரும்ப போயிட்டு கயிறை கட்டிக்கிட்டார். பிரைஸ் எல்லாம். நீங்கள் ஆண்டவர் ஒருத்தவங்களுக்கு விடுதலையை கொடுத்தா கூட வீட்டுக்கு போகணுன்னா செஞ்சுருவாங்க. உடனே ஒரு டவுட் வந்துடும், எதுக்கும் டாக்டர்கிட்ட ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடுவோம். பிரைஸ் எல்லாம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கை இப்படி வச்சுட்டு சொல்லிட்டு இருந்தார். அப்போ இந்த அம்மா சுகமான உடனே அவர் பார்த்தாரு. அவரால் அந்த இது பார்க்க முடியல, அவரால் அதுக்கு மேலே அவரால் நிற்க முடியல. குடுக்குன்னு எந்திரிச்சு ஓடினார், பேசேஜில் ஓடினார். நான் பேசி முடிச்சுட்டு எட்டி பார்த்தா அங்கே போய் பல்லு என்ன செய்கிறாரு? கயிறை கடிச்சிட்டு இருக்காரு. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அப்போ இன்றைக்கி நம்ம எதை விசுவசிக்கிறோம்? இறை வார்த்தையை விசுவசிச்சோம்னா விடுதலை. மனிதர்கள் பேசக்கூடிய வார்த்தையோ மருத்துவர் பேசக்கூடிய வார்த்தையோ நம்ம விசுவசிச்சோம்னா வியாதி தான் கிடைக்கும். இன்றைக்கி நிறைய பேர் வியாதியில் இருக்க காரணம் அதுதான். ஆனால் நம்ம வியாதியோடு இருக்கணும், வறுமையில் இருக்கணும், சண்டை சச்சரவு இருக்கணும், அவருடைய விருப்பம் கிடையாது. எந்த தகப்பனும் பிள்ளைங்க வந்து கஷ்டத்தில் இருக்கணும்னு சொல்லி யாரும் விரும்ப மாட்டாங்க. நீங்கள் விரும்புவீங்களா? எந்த பேரண்ட்ஸாவது பிள்ளைங்க கஷ்டப்படணும், வியாதியில் இருக்கணும்னு சொல்லுவாங்களே? என் உயிரை கூட எடுத்துக்காண்டு என் பிள்ளைங்கள. அதை தான் இவர் செஞ்சார். பிரைஸ் எல்லாம், ஹல்லேலூயா. தன் ஜீவனை கொடுத்தாரு உங்களுடைய பாவத்துக்காக, உங்களுடைய வியாதிக்காக, என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய வியாதிக்காக. சிலுவையில் 2000 வருஷம் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். அதை இன்றைக்கி நீங்கள் விசுவாசிச்சா கூட உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் வெளியே போயிடும். பிரைஸ் எல்லாம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, மரியே வாழ்க. வலது பக்கத்தில் இந்த வயிற்றுக்கு இந்த இடத்துல வலி உள்ளவங்க யார்? வலியோடு வந்தவங்க. வலது பக்கத்தில் மேல் வயிற்றில் வலி, அடிக்கடி வலியிலெல்லாம் அவஸ்தைப்படுறீங்க. அப்படி யாராச்சும் உண்டா? அப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னா எந்திரிங்க, சுகமாயிருவீங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனியாக போன முறை அப்படி தான் ஒரு அம்மா சொன்னாங்க, ஒரு சூசைட் எண்ணத்தில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க எந்திரிக்கலாம். அப்புறம் தனிப்பட்ட முறையில் கேட்குறாங்க. நம்ம விடுதலை கொடுக்க போகிறது கிடையாது, ஆண்டவர் தான் கொடுக்குறாரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதியை குறித்து பயம், அந்த பயத்தோடு வந்தவங்க இன்றைக்கி ஆண்டவர் சுகமாக்கியிருக்காரு. ஒரு கட்டியினால் வந்த ஒரு தீராத ஒரு வலி வியாதி, அதை ஆண்டவர் சுகமாக்கியிருக்காரு. நீங்கள் இப்போ சொல்கிறதுக்கு வெக்கப்பட்டீங்கனாலும் பரவாயில்ல, அப்படிப்பட்டவங்க இங்கே இருக்கிறீங்க. நீங்கள் அடுத்த நாட்களில் இங்கே ப்ரேயர் நடக்கும்போதோ இல்லை ஏதாவது மீட்டிங் நடக்கும்போது நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் ஆண்டவருக்கு. செக் பண்ணி பார்த்துட்டு கூட
நீங்கள் அடுத்த வாரத்தில் கூட நீங்கள் சாட்சி சொல்லலாம். பிரைஸ் எல்லாம் Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. எழுந்து ரெண்டு ஒப்பு கொடுப்போமா. இது வரைக்கும் அந்த இறை வார்த்தையை நீங்கள் நம்பாமல் இருந்த நேரத்துக்காக இயேசுவே என்ன மன்னிங்க. சொல்லுங்கள் இயேசுவே அந்த மன்னிங்க. இறை வார்த்தைக்கு எதிரான என்னோடய செயல்களுக்காக அப்பா நான் மனம் வருந்துறாண்டவர். சொல்லுங்கள் நன்றி ஆண்டவரே. இயேசுவே என்னை மன்னிங்க ஆண்டவரே. என்னோடு இராதவருக்கு எதிராக இருக்கான்னு சொல்லியிருக்காரு. இறை வார்த்தை விசுவாசமான வார்த்தைகள் பேசாமல் அவிசுவாசமான வார்த்தைகள். நான் வாழ்கிறத விட செத்து போகிறதே மேலு, எனக்கு வாழ பிடிக்கல, இது நடக்காது, இது முடியாது, இது எனக்கு வராது, தெரியாது, என் வியாதி சுகமாகாது, என் கஷ்டம் தீராது, எத்தனையோ வார்த்தைகள் ஆண்டவருக்கு எதிரான வார்த்தைகள் நம்ம பேசியிருக்கிறோம். இயேசுவே நான் மன்னிங்க சொல்லுவோமா. அப்பா நான் மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க. விசுவாசத்தில் பலப்பட முடியாது இந்த நாள் நீர் பேசிய உடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறதே அப்போ நாங்கள் அறிந்து கொள்ள செய்தீரே. நன்றி ஆண்டவரே. வரவிருக்கிற ஒவ்வொரு நாட்களிலும் அப்பா உடைய ஆலயத்தில் அப்பா நான் பிரவேசித்து உடைய சமூகத்தில் அமர்வதே ஒரு பாக்கியம் என்பது போல நான் வாழ தாவீதை போல அப்பா அப்படி சமூகத்தில் அமர்வது எத்தனை இனிமையான தருணம் என்று சொல்லியிருக்காரு. வேறு இடத்தில் வாழும் 1000 நாட்களை காட்டிலும் உங்களுடைய ஆலய முட்டத்தில் ஒரு நாள் இருப்பது எத்தனை மேலானது சொல்லியிருக்கிறாரு. ஆலயத்துக்கு வருது நம்ம கணக்கு பார்க்குறோமே, நேரத்தை செலவு பண்ண ஆண்டு சம்பளத்தில் உட்கார நம்ம கணக்கு பார்க்குறோமே. அப்பா நம்ம மன்னிங்க ஆண்டவரே. உடைய ஜீவனுள்ள வார்த்தையை கொடுத்தீங்களே நன்றி அப்பா. விசுவாசமான வார்த்தைகளை கொடுத்தீங்களே நன்றி ஆண்டவரே. நீ ஒரு நாள் நான் கவலைப்பட மாட்டேன் ஆண்டவரே. நான் கவலைப்பட்ட நேரங்களுக்காக என்ன மன்னிங்க சொல்லுவோமா. அப்பா நான் என் பிள்ளையை குறித்து, என் மகனை குறித்து, என் மகளை குறித்து, என் வாழ்க்கையை குறித்து, என் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு கவலைப்பட்டு போன நேரத்தில் மன்னிங்க ஆண்டவரே. சொல்லுங்க இயேசுவே நான் மன்னிங்க. இனி நான் கவலைப்பட மாட்டேன் சொல்லுங்க. ஆண்டவர் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறாரு, நமக்கு முன்பாக நிற்கிறாரு. என் மகனே நீ அஞ்சாதே, நீ பயப்படாதே, இந்த உலகம் முடிவு என்னால் நான் கூட இருப்பேன்னு சொன்ன தேவன், அவர் உங்களை திக்கட்டெல்லாம் விட மாட்டேன்னு சொன்ன தேவன் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். சொல்லுவோம் இயேசுவே நீ நான் பயப்பட மாட்டேன் அப்பா, நான் கவலைப்பட மாட்டேன் ஆண்டவரே. எனக்காக ஜீவனை கொடுத்த நீர் உண்டாண்டவரே. நீர் எனக்காக காயப்பட்டதுனால உம்முடைய தழும்புகளால் இன்றைக்கே நான் சுகத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொண்டேன் ஆண்டவரே. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. அப்பா என் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செஞ்சிருக்கீங்களா ஆண்டவரே. அப்பா அதுக்கு நான் நன்றி சொல்ல என்னோட ஜீவன் நாட்கள் பத்தாது ஆண்டவரே. அப்பா எத்தனையோ நன்மைகள் என் மகனோட வாழ்க்கையில, மகள் வாழ்க்கையில, என் பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்பா என் வாழ்க்கையில் செஞ்சிருக்கீங்களே. இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுவோமா. அப்பா அன்பான தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி அப்பா. Thank you Jesus. எத்தனையோ நன்மைகளை வாழ்க்கையில் செஞ்சிருக்கீங்களா அப்பா, உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவர். நான் பிறந்த நாள் முதல்ல இந்த நாள் மட்டுமா ஆண்டவரே நினைத்து பார்த்து சொல்லுவோம். ஒவ்வொருத்தரும் நினச்சி பாருங்க எவ்வளோ நன்மைகள். பிறந்ததுலேருந்து வியாதியிலேருந்து விடுதலை, சாபத்திலேருந்து விடுதலை, எல்லா கட்டுக்களிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்தாரு அப்பா, உமக்கு நன்றி. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே, நான் நன்றியோடு உம்மை பாடுவே. கண்களை மூடி. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே, நான் நன்றியோடு உம்மை பாடுவே. சிறுமையானவனை தாங்குகின்றீரே, உமது கரத்தால் நடத்துகின்றீரே. சிறுமையானவனை தாங்குகின்றீரே, உமது கரத்தால் நடத்துகின்றீரே. இது அதிசயம் அதிசயம் தானே, இது அதிசயம் அதிசயம் தானே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே,
நன்றியோடு உம்மை பாடுவே. உற்சாகத்தோட நன்றியோடு உம்மை பாடுவே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே. உணர்ந்து பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே ஐயா, எத்தனையோ நன்மை செய்தீரே ஐயா, எத்தனையோ நன்மை செய்தீரே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. நான் நன்றியோடு உம்மை பாடுவே. புதிய கிருபையா என்னை தாங்குகின்றீரே, புதிய வழியில் நடத்துகின்றீரே. புதிய கிருபையா என்னை தாங்குகின்றீரே, புதிய வழியில் நடத்துகின்றீரே. இது ஆச்சரியம் ஆச்சரியம் தானே, இது ஆச்சரியம் ஆச்சரியம் தானே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. நான் நன்றியோடு உம்மை பாடுவே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. நான் நன்றியோடு உம்மை பாடுவே. யாவரும் முழங்கால் படியிடுவோம். ஆண்டவருடைய அற்புதமான திரு சன்னிதானத்தில் அவர் தன்னுடைய வார்த்தையினால், தன்னுடைய இறை பிரசனத்தினால் நம்மை தொட்டு குணப்படுத்தி நம்மையெல்லாம் அவருடைய ஆசீர்வாதமான கரங்களால் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மாண்புயர் கீதம் பாடுவோம். மாண்புயரே சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. உலகளாலே மனித இதனை அறிய இயலா குறைகள் நீங்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாப்போம். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே, இதுவே இனிமையான தன்னலத்தை கொண்ட அப்பம் இதுவே. வேதனையோடும் கவலையோடும் கண்ணீரோடும் உம்முடைய பொற்பாதம் வந்திருக்கின்ற எங்களை உம்முடைய தெய்வீக கரங்களால்
குணப்படுத்தியதற்காய் நன்றி செலுத்துகின்றோம். தெய்வமே, இந்த வியப்புக்குரிய தெய்வீக அருட்சாதனத்தின் வழியாக உம்முடைய திருப்பாடுகளின் நினைவாக எங்களை எல்லாம் தாங்கி வழிநடத்தினீரே. எங்களுடைய வாழ்வின் முழுமையான விடுதலை கொடுத்து உம்முடைய தெய்வீக திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளின் வழங்குகின்ற அன்பு பிள்ளைகளாக எங்களை திடப்படுத்தினீரே. உமது மீட்பின் பயன்பாடுகளை இடைவிடாமல் உயிர்த்துணர மகிமையோடு நாங்கள் உம்மை ஆராதித்து புகழ்ந்து உம்மை பணிந்து முழந்தால் படியிட்டு இருக்கின்றது வேளைகளை தந்தையோடும் இறைவனாகிய தூய ஆவியரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. விடுதலை கொடுத்து ஆண்டவருக்கு நம்முடைய கரங்களை உயர்த்தி, தெய்வமே, என்னுடைய ஒவ்வொரு கட்டுகளை எல்லாம், ஒவ்வொரு கண்ணீரை எல்லாம், ஒவ்வொரு கவலைகளை எல்லாம் முழுமையாய் கலந்திருந்தீரே. உம்முடைய மகனாய், உம்முடைய மகளாய், உம்முடைய பிள்ளையாய், உன்னுடைய குழந்தையாய் ஏதோ இந்த மாலை வேளையிலே எங்களை அரவணைத்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், 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 ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும். அருட்திரு தேவதேவன் போற்றி, அவர் தம் திரு நாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருட்திரு தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி, அருட்திரு அன்னை மரியாள் போற்றி, அவர் தம் திரு தூய்மை போற்றி, அருட்திரு சூசை முனியும் போற்றி, அவர் தம் திரு வாய்மை போற்றி, அருட்திரு தூதர் அமரர் போற்றி, அவர் தம் திரு சேவை போற்றி, அருட்திரு தேவதேவன் போற்றி, அவர் தம் திரு நாமம் போற்றி.
இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறோம். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, எங்களுக்கு மீட்பை பெற்றுத் தாரும். திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான தூய யோசேப்பே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். உயர் மறைமாவட்டத்தின் பாதுகாவலரான தூய தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பங்கின் பாதுகாவலரான செம்மன் தூய அருளானந்தரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அனைத்து தூயவர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, தூய யோசேப்பே வாழ்க. தூய யோசேப்பே வாழ்க. God bless you. Thank you, Father. அமர்வோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய மாலை நிகழ்வில் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை நடக்கின்ற திருநிகழ்வில் இன்றைய நாளில் ஆராதனை, ஜெபம், இறைவார்த்தை பகிர்வு, சுகமளிக்கின்ற நிகழ்வுகள் அனைத்தையும் நமக்காக அற்புதமாக சகோதரர் பெரியநாயகம் மற்றும் சகோதரர் எலியா அவர்கள் நமக்கு இறை செய்தியை கொடுத்து சாட்சிகளாக இன்று நம்மை வழிநடத்தியிருக்கிறார்கள். எனவே ஜோராக தட்டி இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். நம்மையும் இறைவன் சுகமாக்கி கொண்டிருக்கிறார். நம்மையும் இறைவன் தொட்டு குணப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்மையும் இறைவன் தன்னுடைய அன்பின் உடனிருப்பால் தாங்கிக் கொண்டிருக்கிறார். எனவே அந்த ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்வில் உள்ள அனைத்து நோய்கள், அனைத்து பிரச்சனைகள் அனைத்தையும் முழுமையாய் களைந்திருக்கின்ற இறைவனாக இருக்கிறார். எவ்வாறு இறை வார்த்தையை நாம் முழுமையாய் வாழ்வாக்குகிற பொழுது, இறை வார்த்தையை முழுமையாய் நம்பி அதன்படி செயல்படுகிற பொழுது இறைவன் நம்மை வழிநடத்துகிறார். அடுத்தவங்களுடைய வார்த்தை அல்ல, இறைவனுடைய வார்த்தையை முழுமையாக நாம் ஏற்றுக்கொண்டு செயல்பட நாம் தொடர்ந்து பயணிப்போம். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை நடக்கின்ற திருநிகழ்வில் பலர் வந்து கொண்டிருக்கிறீர்கள். மனமானது நன்றியும் பாராட்டுக்களும். தொடர்ந்து இதற்கு அடுத்தபடியாக 8:30 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை தனிப்பட்ட வகையிலே விழுந்தாளிட்டு மண்டியிட்டு ஜெபிக்கின்ற வீரர்களாக ஆண்கள் இருந்து இங்கே ஜெபிக்கிறார்கள். உங்களுக்காகவும், உங்களுடைய குடும்பத்திற்காகவும், உங்களுடைய பங்கிற்காகவும், உங்களுடைய அன்பியத்திற்காகவும், உங்களுடைய ஒவ்வொரு தொழில் வியாபாரத்துக்காகவும் மண்டாடுகின்ற அவர்களையும் பெருமகிழ்ச்சியோடு நினைத்து பார்க்கிறோம். ஒவ்வொரு வாரமும் 20 பேர் பல பங்குகளிலிருந்தும் வந்து கொண்டிருக்கிறார்கள். சந்தோஷம். இந்த பங்கிலிருந்தும் வந்து வர அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். நாம் அமைதியாக ஆலயத்தினுடைய இடது பக்கம் செல்லுவோம். தீநீரை அருந்தி நம்முடைய இல்லங்களுக்கு செல்லுவோம்.